உடைஞ்சு போனவங்க, தொலைஞ்சு போனவங்க இருங்க. நம்ம அவங்க செய்யறதெல்லாம் நமக்கு பிடிக்காத போது கூட, அம்மா உன்னை நேசிக்கிற, நல்லா இருப்ப, கடவுள் நான் ஜெபிக்கிறமா என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்துக் கொள்ளுகிற ஒரு சபையா நம்ம இருப்போமா? அன்பு என்பது இன்னொருத்தருக்காக நம்முடைய இருதயத்தினுடைய பங்குகளை கொடுத்து அவங்கள வாழ வைக்கிற தன்மைங்க. நான் சொல்றேங்க, கடவுளை என்னை ஆசீர்வதிக்கும் போது இந்த சபையில ஒருவர் கூட ஏழையா இருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு அதை சொல்லுவீங்க? இல்லை, என் கூட சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதிக்கிற நாள் வரும்போது ஆவடியில் ஏழைகள் இருக்க மாட்டார்கள். ஆமென். எத்தனை பேர் வீடுகளை ஏழைக்கு கட்டி கொடுப்பீங்க? எத்தனை பேர் பாஸ்டர்களுக்கு சர்ச்சை கட்டி கொடுப்பீங்க? எத்தனை பேர் உங்க துரோகம் செஞ்சவங்களுக்கு நல்லது செய்வீங்க? அந்த நாள் வருவதாக. உங்க குடும்பம் நல்லா இருக்கணுமா? தேவனுடைய அன்புக்கு 2 வகை. ஒன்னு கிவ், forgive. எல்லாரும் ஒரு 10 வாட் சொல்லுங்க. கிவ், forgive, give, forgive, give. பக்க சொல்லுங்க, உன்னை எனக்கு பிடிக்கலதான், ஆனாலும் give, forgive. உடைஞ்சு போனவங்களை கட்டி வாழ வைப்போம். துரோகிகளை வாழ வைக்கிற நாள் வரட்டும். நமக்கு தீங்கு செஞ்சவர்கள் அரவணைக்கிற நாள் வரட்டும். நம்மளை முற்றிலும் இறக்கி இல்லாமல் ஆக்கினவங்க கூட நம்ம முன்னாடி வந்து நிற்கும் போது, கர்த்தாவே இவர்களை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிற இருதயம் நமக்கு இருப்பதாக. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நிறைய குடும்பத்தை இன்னைக்கு ராத்திரி கர்த்தரே செவர உடைக்கிறாங்க. கர்த்தருடைய அன்பு உங்க குடும்பத்தில் வெள்ளம் போல் ஊற்றப்படுவதாக. உங்கள் பிள்ளைகள் நலமா இருப்பார்கள். உன் மனைவி வீட்டோரங்களில் இந்த நாள் வரைக்கும் முள்ளு செடியை போல் இருந்தால், இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் அவளை திராட்சை செடியை போல மாற்றுவாராக. உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றும் ஒளிவ கன்றுகள் உன்னை பிரகாசிக்க செய்யும் நிறைவேறுப்பதாக. எத்தனையோ உறவின் விரிசல்கள் எல்லாம் இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் கால்வரி அன்பினால் கட்டப்படுவதாக.